பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி நம்ம தேவனால் வரும் ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கலாம். தேவ ஆசீர்வாதம் வேண்டுமென அநேகர் விரும்புகின்றனர், நல்லதுதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி? தங்களுடைய எண்ணத்தின்படியாகவும் தவறான போதகத்தின் மூலமாகவும் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியாது. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என வேதம் நமக்கு போதிக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இங்கே ஒரு விவசாய நிலத்தை ஒப்பிட்டு பேசப்பட்டுள்ளது. அடிக்கடி பெய்கிற மழை நீரை குடித்து விவசாயம் செய்கிறவர்களுக்கு ஏற்ற நிலமாக, நல்ல கனிகளை கொடுக்கும் நிலமாக இருக்கும்போது அந்த தோட்டத்தில் பயிர் செய்கிறவன் சந்தோஷப்படுவான். தன்னிடத்தில் பெய்கிற மழையை நீரை உள்வாங்கிக் கொள்ளாமல் விட்டுவிடக்கூடிய நிலத்தில் சீக்கிரத்தில் பயிர்கள் அல்லது மரங்கள் வாடி போய்விடும். இதனாலே நல்ல பலனை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலத்தின் மீது பயிர் செய்கிற விவசாயி சந்தோஷமாக இருக்க மாட்டான். அதேபோல கர்த்தருடைய வசனத்தை அவ்வப்போது கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றி அமைத்து கொண்டு ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போமானால் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரை. நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ வேண்டும்? இவைகளை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிற சூரியன் இருண்டு விட்டால் மனிதர்களின் நிலைமை என்னவாகும்? அதே போல மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டிய நீங்கள் இருளடைந்து விட்டால் மற்றவர்களுடைய நிலைமை என்னவாகும்? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும். உங்களுடைய ஜீவியம் ஒரு விளக்கை போன்றதாகவும் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போன்றும் இருக்க வேண்டும். அப்போது பிதாவின் நாமம் மகிமைப்படும். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருக ஆனவர்கள். விதைக்கப்படும் விதை அனைத்துமே முளைப்பதில்லை. வழியருகே விதைக்கப்படுகிற விதைகளை பறவைகள் எடுத்து கொண்டு போய்விடும். அதே போல சரிவர கவனியாதவர்களுடைய இருதயத்திலிருந்து வசனத்தை பிசாசு எடுத்து போடுகிறான். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறீர்கள்? மரியாள் என்ற மகள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வசனத்தை கேட்கும்போது நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோம். அநேகர் வசனத்தை கேட்க வேண்டிய நேரத்தில் தூங்குவார்கள் அல்லது முக்கியமாக வேலை இருக்கிறது என்று சொல்லி அந்த வேலையை செய்ய சென்று விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் உள்ள கொஞ்ச வசனத்தையும் சாத்தான் எடுத்து போடுவான். அவர்களால் கனி கொடுக்க முடியாமல் பொறாமையோடு வன்கண்ணோடு ஜீவித்து பின்பு தேவ கோபாக்கினையின் பாத்திரங்களாக சென்று விடுவார்கள். வசனத்தை கேட்டு அதை குறித்து ஆராய்ந்து அவைகளில் நிலைத்திருந்து ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டுமென வேதம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட்.